சாண்டில்யன் அவர்களின் ராஜ்யஸ்ரீ அத்தியாயம் 37 வஞ்சக நாடகம். ராஜ்யவர்தனன் ஏன் மரவுரி தரிக்கக்கூடாது என்பதற்கு 2ஆம் முறையாக காரணம் கேட்ட மகாமந்திரி தூதனான சம்வாதகனை நோக்கி, எதுவாக இருந்தாலும் சொல், அஞ்சாதே என்று ஊக்கப்படுத்தியும் சம்வாதகன் பதில் சொன்னானில்லை. மறுபடியும் முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதான். அவன் அழுகையை கண்ட அந்த ராஜசபை அதிர்ச்சி அடைந்தது. நேரிட்டது என்னவோ ஏதோ என்று ஏதும் புரியாத பூர்ண அமைதியும் அந்த சபையில் உலவலாயிற்று. அந்த சமயத்தில் விம்மலை நிறுத்தி கண்களை மூடியிருந்த கைகளையும் அகற்றி அந்த சபையை ஏறெடுத்து நோக்கினான் சம்வாதகன். பிறகு அவன் பார்வை 2 சகோதரர்கள் மீதும் நிலைத்தது. அதை சிறிது நேரம் நீடிக்க விட்டு மெதுவாக பேச்சை துவங்கினான் சம்வாதகன். ராஜகுமாரர்களே, நான் சொல்லப்போகும் செய்தியை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்வீர்களோ தெரியாது. உங்களுக்கு போதிய தைரியத்தை கொடுக்கும்படி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். வர்தன சிங்கங்களே, உங்கள் சக்தியை அறியாத நரிகள் மகாராஜா கிருகவர்மன் மௌகாரியை வஞ்சகத்தால் அழித்துவிட்டன. வேட்டையாடுவதற்காக கவுட காட்டில் நுழைந்த கிருகவர்மன் திடீரென கவுட மாளவ படைகளால் சூழப்பட்டு கொல்லப்பட்டார். தேவகுப்தன் மகாராணி ராஜ்யஸ்ரீயை கேவலம் கொள்ளைக்காரன் மனைவி போல கை கால்களை சங்கிலியால் பிணைத்து சிறையில் தள்ளிவிட்டான். புஷ்பபூதி வம்சத்தின் குழந்தை மாளவன் சிறையில் வாடுகிறாள். கண்ணோசி கௌடவன் வசமாகிவிட்டது. இந்த நாட்டுக்கு மன்னன் இல்லாததால் இதன் மீதும் படையெடுக்க ஏற்பாடு ஆகியிருக்கிறது. இதை சொன்ன சம்வாதகன் அதுவரை உள்ளத்தை ஆட்டிக் கொண்டிருந்த உணர்ச்சிக்கு இலக்காகி திடீரென மயக்கமுற்று ராஜசபையின் தரையில் விழுந்துவிட்டான். திடீரென அறிவிக்கப்பட்ட செய்தியின் அதிர்ச்சியின் காரணமாக அவனை தூக்கக்கூட யாரும் போகவில்லை. சபையே ஸ்தம்பித்து நின்றது. ஹர்ஷன் கண்களில் நீர் கரைந்து ஆறாக ஓடியது. ராஜ்யவர்தனன் மட்டும் உணர்ச்சியற்ற கல்லாக நின்றிருந்தான். பிறகு மெதுவாக நடந்து சென்று சபை நடுவே தரையில் கிடந்த சம்வாதகனை தனது 2 கைகளிலும் தூக்கி கொண்டான். சபையில் இருந்த 2 பிரபுக்களை விழித்து, இவனை எடுத்து சென்று சிகிச்சை செய்யுங்கள் என்று அவர்களிடம் சம்வாதகனை கொடுத்துவிட்டு தனது ஆசனத்து அருகே வந்து திரும்பி நின்று கொண்டான். நீண்ட வாளின் பிடியின் மேலிருந்த அவன் கை லேசாக துடித்தது. கண்கள் நெருப்பை கக்கின. புருவங்கள் ஒருமுறை மேலெழுந்து சுளித்து கீழே இறங்கின. உதடுகள் இறுகி கடுமையுடன் காட்சியளித்தன. பல வினாடிகளுக்கு பிறகு அந்த உதடுகள் திறந்து பேசத் தொடங்கின. மகாமந்திரி, விதியின் வழிகளை மனிதன் அறிய முடிவதில்லை. மனிதன் வகுக்கும் எந்த திட்டத்தையும் அது மாற்றிவிடுகிறது. இன்றைய பட்டாபிஷேக நாடகம் இத்துடன் முடிவடைகிறது. இனி எனக்கு பட்டாபிஷேகம் இல்லை. துறவரம் பூண எண்ணினேன், அதுவும் இல்லை. மீதி இருப்பது புஷ்பபூதி வம்சத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை அழிக்கும் பணி ஒன்றுதான். மாளவனையும் கவுடனையும் கொன்று தீர்த்த பிறகுதான் நான் திரும்புவேன் என்ற ராஜ்யவர்தனன் தம்பியை நோக்கி திரும்பி, ஹர்ஷா, இந்த ராஜகுலம், இந்த ராஜ்யம், இந்த நமது மக்கள் எல்லோரையும் கவனித்து நல்லாட்சி செய்யும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள். நான் மாளவத்தை தானேஸ்வரத்தின் காலடியில் வீழ்த்த கிளம்புகிறேன் என்று கூறினான். ஹர்ஷனது உதடுகள் துடித்தன. அண்ணா, நானும் உன்னுடன் வருகிறேன் என்றான் துடிக்கும் உதடுகளுடன். ஹர்ஷா, இருவரும் போனால் அரசை கவனிப்பது யார் என்று வினவினான். மேலும் சொன்னான், ராஜா இல்லாத நகரம் அராஜகத்தின் வழிக்கு மாறும். அதனால் உண்டாகும் விபரீதங்கள் பல. மகாமந்திரியை கேள், விவரமாக சொல்வார். இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை என்ற முறையில் என் கடமையை செலுத்த நான் போகிறேன். எதற்கும் குறுக்கே பேசாதே என்று ஆணையிட்ட ராஜ்யவர்தனன் பண்டி என்று இறைந்து கூவினான். சபா மண்டபமே அதிரும்படியாக. மண்டப வாயிலில் பண்டி தோன்றினார். அவரை பார்த்த ராஜ்யவர்தனன், பண்டி, எனக்கு யானைப்படை காலாட்படை 2ம் வேண்டாம். புரவிப்படையை சேர்ந்த 16,000 வீரர்களை அழைத்து கொள்ளும். இப்பொழுதே நாம் கண்ணோசி நோக்கி போகிறோம் என்று கூறிவிட்டு ஹர்ஷனை ஒருமுறை கட்டி அணைத்துவிட்டு வேகமாக அந்த சபையிலிருந்து வெளியேறினான். வெளியே படைகள் புறப்பட யுத்த பேரிகை முழங்கியது. புரவி வீரர்கள் அணிவகுத்து விரைந்து வந்து ராஜ வீதிகளை அடைத்து கொண்டனர். அவர்கள் முன்னணியில் ஆச்சாரிய பண்டி தோன்றினார். ராஜ்யவர்தனன் வெளியே வந்து தனது போர் புரவி மீது தாவி ஏறினான். பிரளய கால புயல் போல ராஜ்யவர்தனின் புரவிப்படை நகர்ந்தது. ஒரு புரவியைப் போல 10,000 புரவிகள் நடைபோட ஒரே விதமாக சிலைகள் போல வாட்களை உருவிய வீரர்கள் உட்கார்ந்திருக்க 10,000 பேர் கொண்ட புரவிப்படை யந்திரம் போல நகர்ந்தது. அடுத்த 2 நாட்கள் ராஜ்யவர்தனன் எங்கும் நிற்காமல் பயணம் செய்து கண்ணோசியை அடைந்தான். ஆனால் அந்த ராஜ்யத்தில் எதிரி படைகள் எதையும் காணோம். கண்ணோசி படைத்தலைவர் ராஜ்யவர்தனனை எதிர்கொண்டு தாங்கள் வருவதை பற்றி கேள்விப்பட்டதும் தேவகுப்தனும் சசாங்கனும் தங்கள் துருப்புக்களை அழைத்து கொண்டு கவுட தேசம் நோக்கி போய்விட்டார்கள் என்று தெரியப்படுத்தினார். தாங்கள் அரண்மனைக்கு வந்தால் மீதி விவரங்களை சாவதானமாக பேசலாம் என்றும் சொன்னார்.
ராஜ்யவர்தனன் தனது புரவியில் அமர்ந்தபடியே, கன்னோசியின் படைத்தலைவரே, அரண்மனையில் நான் பார்க்கக்கூடிய ரத்தினங்கள் 2ம் இல்லை. நான் நகரத்துக்கு புறம்பே காட்டில் தங்குகிறேன். நீர் அங்கு வாரும், பேசலாம் என்று கூறிவிட்டு புரவியை திருப்பினான். அவன் படையும் அவனைத் தொடர்ந்தது. கன்னோசி நகரத்துக்கு புறம்பே உள்ள காட்டில் பாசறை அமைத்த ராஜ்யவர்தனன் அன்று இரவு கன்யாகுப்சத்தின் மந்திரிகளோடும் படைத்தலைவர்களோடும் பேசினான். அந்த ராஜ்யத்தை தானேஸ்வரம் ஏற்கும் வரையில் ஆள அந்த நாட்டின் பிரதான மந்திரியையே நியமித்தான். பிரதான மந்திரி, இந்த ராஜ்யத்தை இனி என் தங்கை ராஜ்யஸ்ரீ அரசாள்வாள். அவள் வரும் வரை நீர் இந்த ராஜ்யத்தை கவனித்து கொள்ளும் என்றான். படைத்தலைவரையும் அழைத்து ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டிய முறைகளை கூறிவிட்டு மறுநாளே மாளவம் நோக்கி கிளம்பினான். அவன் வருவதைக் கண்ட மாளவத்தின் எல்லைப்புற படைகள் பறந்தன. நகரத்துக்கு பின் மற்றொரு நகரமாக விழத் தொடங்கின. ராஜ்யவர்தனன் சூறாவளி வேகத்தில் முன்னேறினான். மாளவத்தின் பிரதான படை அவனை கங்கை கரையில் எதிர்கொண்டது. அதுவும் 10,000 வீரர்கள் கொண்ட படைதான். முகப்பில் யானை படையும் இருந்தது. அதை கண்ட ராஜ்யவர்தனன் பண்டியை அருகில் அழைத்து, பண்டி, இந்த யானை படையை நீர் இடதுபுறத்தில் தாக்கும். நமது வீரர்கள் வேல்களை யானைகளின் கண்களை பார்த்து வீசட்டும். யானைகள் உம்மீது திரும்பும் சமயத்தில் எனது புரவிப்படை மாளவன் புரவிப்படைக்குள் நுழைந்துவிடும் என்றான். பண்டி சொன்னபடி செய்தார். சுமார் 2000 புரவி வீரர்களுடன் கங்கை கரையோரமாக சென்று யானைப்படையை தாக்க அது அவர் பக்கமாக திரும்பியது. ஆனால் திரும்பிய அதே தருணத்தில் வேல்கள் வீசப்பட்டதால் அவை திமிரியபடி ஓட ஆரம்பித்தன. சில யானைகள் வேல் வீச்சால் கண் இழந்ததால் கங்கை பிரவாகத்திலும் இறங்கி பெரிதாக பிளிரின. அந்த சமயத்தில் எதிரியின் புரவி படைகளிடையே வேகமாக புகுந்துவிட்ட ராஜ்யவர்தனின் புரவிப்படை எதிரிகளை நிர்மூலம் செய்ய தொடங்கியது. மகா சூரர்களான ஹூணர்களையே முறியடித்த ராஜ்யவர்தனின் புரவிப்படை எதிரிகளிடையே 2-3 இடங்களில் புகுந்து படையை பிளந்தது. அடுத்து திரும்பி ஒன்றுபட்டு எதிரிகளை வளைத்து சாடலாயிற்று. சாயங்காலத்திற்குள் தனது படை நிர்மூலமாகிவிட்டதை தூரத்தில் யானையின் அம்பாரியில் அமர்ந்த வண்ணம் கண்ட தேவகுப்தன் யானையை திருப்பினான் ஓடவிட. அந்த சமயத்தில் அவன் யானையை இன்னொரு அம்பாரி யானை சந்தித்தது. தேவகுப்தா, ஓட இது சமயம் அல்ல என்றான் 2வது யானை மீதிருந்த கௌட சசாங்கன். வேறு என்ன செய்வது? பிராணனை விடுவதா என்று எரிந்து விழுந்தான் தேவகுப்தன். நீங்கள் பிராணனை விடும் இனமல்ல. பிராணனை விடுவதாக இருந்தால் ராஜ்யஸ்ரீ உம்மை வாட்போரில் வெற்றி கண்ட நாளன்றே பிராணனை விட்டிருக்க வேண்டும். சொல்வதை கேளுங்கள். பிராணன் ஒரு முறை போனால் திரும்பவே திரும்பாது. ஆகவே அதை காப்பாற்றுவோம் என்றான் கௌடன். எப்படி? ராஜ்யவர்தனனும் மீள முடியாத முறை ஒன்று இருக்கிறது. எது? சரணாகதி. இதை சொன்ன சசாங்கன் நஞ்சு நகை நகைத்தான். சரணாகதியா? ஒரு காலம் முடியாது என்றான் தேவகுப்தன். சரி, அப்படியென்றால் பிராணனை விடும், நான் வருகிறேன் என்று கௌடன் திரும்ப முயன்றான். எங்கு போகிறாய் சசாங்கா என்று தேவகுப்தன் வினவினான். சரணாகதி செய்ய. பிராணனை உடலிலேயே நிறுத்தி கொள்ள என்ற சசாங்கன் தனது யானையை ராஜ்யவர்தனன் இருந்த இடத்தை நோக்கி செலுத்தினான். அவன் இருந்த இடத்தை அணுகியதும் ஜெய விஜயீ பவ என்று கோஷமிட்டு போரை நிறுத்துமாறு கொம்பு ஒன்றை ஊதிவிட்டு யானையிலிருந்து கீழே இறங்கினான். நேராக ராஜ்யவர்தனிடம் சென்று அவன் காலில் விழுந்தான். ராஜ்யவர்தனன் அவனை எழுந்திருக்க சொல்லி உத்தரவிட சசாங்கன் எழுந்து நின்றான். அவனை சுட்டு விடுவது போல நோக்கிய ராஜ்யவர்தனன், ராஜ்யஸ்ரீ எங்கே என்று வினவினான். சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்றான் சசாங்கன். அவள் கை கால்களை சங்கிலியால் பிணைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். ராஜ்யவர்தனன் குரல் தரையில் விழுந்த இரும்பு சலாகை போல ஒலித்தது. மூர்க்கனான தேவகுப்தன் அப்படித்தான் செய்தான். ஆனால் நான் ராஜபுத்திரியை விடுவித்து என் அரண்மனைக்கு அழைத்து சென்று விட்டேன். அங்கு கணவனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் கன்னோசி மகாராணி என்று கூறிய சசாங்கன் துக்கப் பெருமூச்சு விட்டான். அவளை நான் எப்பொழுது பார்க்கலாம் என்று கேட்டான் ராஜ்யவர்தனன். போர்க்களத்திலிருந்து கிளம்பியதும் நீராடி நல்லுடை அணிந்ததும் வாருங்கள். உங்களையும் போர்க்கோலத்தில் ரத்தம் பூசிய இந்த கோலத்தில் மகாராணி பார்க்க வேண்டாம் என்றான். அம்மாதிரியே போரை நிறுத்தி ராஜஸ்ரீயின் நினைப்பால் களத்திலிருந்து மறைந்துவிட்ட தேவகுப்தனை கூட பார்க்காமல் சசாங்கனுடன் கிளம்பினான் ராஜ்யவர்தனன். கௌட ராஜ்யத்தின் முகப்பு மாளிகையில் தங்க வைக்கப்பட்ட ராஜ்யவர்தனுக்கு நீராடவும் உண்ணவும் வசதிகள் செய்த பிறகு இரவு புகுந்ததும், தானேஸ்வர மன்னவா, வாருங்கள் தங்கையை சந்திக்க என்று அழைத்தான். ராஜ்யவர்தனன் தனது வாளை எடுத்தான் இடையில் அணிந்து கொள்ள. தங்கையை சந்திக்க வாள் எதற்கு மன்னவா என்று கௌடன் கேட்க, வாளை பழையபடி மூலையில் வைத்துவிட்டு கிளம்பினான் ராஜ்யவர்தனன். மாளிகையின் 2 கட்டுக்களை கடந்து 3வது கட்டை அடைந்ததும்
உள்ளே செல்லுங்கள் மகாராஜா என்ற சசாங்கன் பின்னால் தங்கினான். உள்ளே சென்ற ராஜ்யவர்தனன் ராஜஸ்ரீயை காணவில்லை. அவளுக்கு பதில் தேவகுப்தன் நின்றிருந்தான். ஏதோ வஞ்சக நாடகத்தில் தான் சிக்கிவிட்டதை ராஜ்யவர்தனன் உணர்ந்து கொண்டான். அத்துடன் அவனும் நாடக பாத்திரமாகி, யார், மாளவ மன்னரா என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே அவனை அணுகுவது போல 2 அடி எடுத்து வைத்து பக்கத்தில் இருந்த மாளவ வீரன் வாளை வெகு லாவகமாக கையில் எடுத்து கொண்டான். அந்த வாள் சுழன்றிருந்தால் கதை வேறு திசையில் திரும்பியிருக்கும். அந்த வாள் சுழல்வதற்குள் வேறொரு வாள் அவன் முதுகை நோக்கி வந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.